ஹாய் மல்லி. பேசாதீங்க. சண்டை போடுறதுனா அப்படி சீரியஸாவா சண்டை போடுவீங்க? ஏய் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே சண்டை போட்டேன். சொல்லிட்டீங்கன்றதுக்காக என்ன வேணாலும் பேசுவீங்களா? நான் அப்படி ஒண்ணு தப்பா எதுவும் பேசலையே. வெண்பா ஏன் குழந்தை இல்லைன்னு சொல்றீங்க? அதுவா? மாட்டீங்களா மல்லிமாக்கு பதில் சொல்லுங்க. அந்த மாதிரி கோவமா பேசினாதான் ராஜி நம்புவா மல்லி. அதனாலதான் அப்படி பேசினேன். இங்க பாருங்க, ராஜி நம்புறதுக்காக ரேணுகா நம்புறதுக்காக நீங்க சண்டை போட்டு நடிக்கிறீங்க, அத நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்காக விளையாட்டுக்கு கூட வெண்பா ஏன் குழந்தை இல்லைன்னு சொல்லாதீங்க. அது என்னால தாங்கிக்கவே முடியாது. நேத்து நீங்க அதை சொல்லும் போது எனக்கு ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் வலிச்சிருச்சு. இன்னைக்கு என்னன்னா மறுபடியும் சொல்றீங்க? ஓஹோ, அதனாலதான் மேடம் கண்ணு லேசா கலங்கிருச்சா? லேசாலாம் இல்ல, நல்லாதான் கலங்குச்சு. என்னால அதுக்கப்புறம் நடிக்கவே முடியல தெரியுமா? ரொம்ப சிரமப்பட்டு தான் நடிச்சேன். ஆனா அதுலயும் ஒரு நன்மை இருந்துச்சு மல்லி. ராஜேஸ்வரி எல்லாம் அந்த கோலத்தோட உன்னை பார்த்தான்னு வையன், நிஜமாவே இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்களோன்னு நினைப்பா. இல்லனா அவளெல்லாம் நம்ப வைக்கவே முடியாது மல்லி. அவ என்ன வேணாலும் நினைக்கட்டும். இனிமே அந்த வார்த்தையை சொல்லிட்டு இருக்காதீங்க. சரி சரி, ஓகே ஓகே, அப்படியே செய்றேன். நான் தப்பு பண்ணதுக்காக இன்னைக்கு ராத்திரி வந்து நம்ம ஸ்டைல்ல வந்து சாரி கேக்குறவங்க கிட்ட. ஓகே? எங்க வெண்பா இருக்கா? கார்ல என் பக்கத்துல தான் இருக்கா. நீங்க ஸ்பீக்கர்ல போட்டு பேசிட்டு இருக்கீங்களா? ஆமா. உங்கள மல்லிமா, நீங்க இப்படி எல்லாம் பேசினா எனக்கு ஜாலியா இருக்கும் மல்லிமா. சண்டை போட்டாதான் ரொம்ப அப்செட் ஆயிடுவேன். பிள்ளைங்க முன்னாடி அப்பா அம்மா தாராளமா அன்பா இருக்கலாம். சண்டை போட்டாதான் வெக்கப்படணும். இது நம்ம பேரண்ட்ஸ்க்குலாம் தெரியவே மாட்டேங்குது மல்லிமா. ஏ மல்லி, வெண்பாவை பாரு என்னெல்லாம் பேசுறான்னு. எனக்கே சர்ப்ரைஸா இருக்கு மல்லி. அவ ஏன் பொண்ணு அப்படிதான் பேசுவான். சரி, நான் போன் வைக்கிறேன். நீங்க கவனமா போயிட்டு அப்புறமா கால் பண்ணுங்க. சரி, அந்த சாரி கேக்குறதெல்லாம் ராத்திரி வந்து வச்சுக்கலாமா? ஐயோ, வைங்க போன. நீங்க அங்க விட்டுட்டே வந்திருக்க கூடாதுப்பா. எதுக்கு நம்ம பொண்ணு அங்க விடணும்? இப்ப பாருங்க, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, அவளை இன்னும் காணோம். நிசா, ஒரு நாள் ராத்திரி அங்க இருக்கட்டும்னு சொன்னது மாப்பிள்ள. நான் எப்படிமா மறுக்க முடியும் சொல்லு? எனக்கு அப்பவே தெரியும், அந்த மல்லி ஏதாவது ஒண்ணு பண்ணி என் குழந்தைய அனுப்ப மாட்டா, அவளே வச்சுப்பா. அவதான் ஏதோ பிளான் பண்ணி அவளை அங்க வச்சிருக்கா. அப்படி எல்லாம் ஒண்ணு நடக்காதுமா, நீ தைரியமா இரு. மாப்பிள, இன்னும் வெண்பா காணுமே பதட்டமா இருந்த மாப்பிள. ஸ்கூலுக்கு தான் இன்னும் டைம் இருக்குங்களே. இருந்தாலும் என் பொண்ணு வரலன்னா பதட்டமா இருக்கும்ல விஜய். வெண்பா செல்லும், வாடா வா. சரி, உங்க பதட்டம்லாம் எனக்கு புரியுது. உட்காருங்க மாப்பிள, ஏன் நின்னுட்டே இருக்கீங்க? உட்காருங்க. அன்னைக்கு இதே இடத்துலதான் அந்த மல்லி எவ்வளவு கூத்து பண்ணா தெரியுமா? என் பொண்ணு ரேணுகாவோட கழுத்தையே நெரிச்சிட்டா மாப்ள. எனக்கு ரத்தமெல்லாம் கொதிச்சிருச்சு. ஆனா நான் பழைய கதிரேசனா இருந்திருந்தா இங்க நடந்திருக்கிறதே வேற. உங்க முகத்தை நினைச்சுதான் மாப்பிள நான் அவளை விட்டு வச்சேன். சாரிங்க, அவளுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். மாமா, அவ மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கா? அவளுக்கு எப்படி இவ்ளோ தைரியம் வந்துச்சு? எங்க வீட்டுக்குள்ளே போந்து எங்க அக்கா மேலே கை வைப்பானா? யாரு மாமா அவளுக்கு தைரியம் கொடுத்தது? உன் கோவம் புரியுது நிஷா. அவ வேற ஏதாவது சொன்னா கூட நான் தாங்கிருப்பேன் விஜய். ஆனா என் பொண்ணு மேல வேணும்னே சுடு தண்ணி ஊத்துனேன்னு சொன்னான். அதுதான் என்னால தாங்க முடியல. நான் என்ன பாவம் செஞ்சேனோ? என் குழந்தைய இத்தனை வருஷமா நான் பிரிஞ்சிருந்துட்டேன். இனிமே எப்பவுமே பிரிய கூடாதுன்னு நான் கடவுள் கிட்ட வேண்டாத நாளே இல்ல. என்ன அவ அப்படி பேசுறா? எனக்கு மனநல பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் நான் ஒரு பொண்ணு தானே விஜய். எனக்கும் மனசு வலிக்கும்ல. நான் ராத்திரியில தூங்கவே இல்லை தெரியுமா? அவ சொன்ன வார்த்தை என் காதுல கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. நான் அழுதுகிட்டே இருந்தேன். அவளுக்கு என்ன மாப்பிள அப்படி ஒரு ஆங்காரம்? இப்படி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்ல மாப்பிள.
அவ ரொம்ப நல்ல பொண்ணுதான். ரேணுகா வந்த உடனே அவளுக்கு கொஞ்சம் இன்செக்யூர் ஃபீல் வந்துருச்சு. அந்த ஃபீல்ல தான் இப்படி எல்லாம் நடந்துக்க ஆரம்பிச்சிருக்கா. மாமா நாங்க எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லிட்டு இருக்கோம், நீங்க என்ன மாமா அவளையே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க? சப்போர்ட் பண்ணல நிஷா, எது உண்மைன்னு சொல்றேன். இல்லையே மாப்பிள, இன்னும் நீங்க அவ பண்ணத நியாயப்படுத்துற மாதிரில இருக்கு. என் பொண்ணு இல்லங்கிற இடத்துல அவ உங்க வாழ்க்கைக்குள்ள வந்தா. இப்ப என் பொண்ணு வந்துட்டா, அப்ப அவ வெளியே தானே போகணும். நாம கூட அக்கா தங்கச்சி மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இருக்கட்டும்னு நினைச்சோம். ஆனா அவ என் பொண்ணையே உங்க வாழ்க்கையை விட்டு துரத்தி விடணும்னு நினைக்கிறாளே, அதை எப்படி மாப்பிள்ளைகளால் சகிச்சுக்க முடியும்? என் பொண்ணு கழுத்துல தாலியை ஏற விடல. அவ அண்ணனை வச்சு மகளிர் ஆணையம் அது இதுன்னு ஏதேதோ கதையை சொல்லி கல்யாணத்தை நிறுத்திவிட்டா. இப்ப கூட பாருங்க, என் பொண்ணு என் வீட்டுல தான் இருக்கா. அவ ஒய்யாரமா உங்க வீட்டுல இருக்கால. எங்களை என்ன மாப்பிள்ள பண்ண சொல்றீங்க? இங்க பாருங்க, உங்க வருத்தம் எனக்கு புரியுது. நேத்து நடந்த பிரச்சனை இல்ல, நீங்க எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. எனக்குமே இது ஒரு பெரிய தலைவலியா தான் இருக்கு. வேலையில போக்கஸே பண்ண முடியல. போன் மேல போன் வந்துகிட்டே இருக்கு. அதனால இந்த விஷயத்துல ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். முடிவுக்கு வந்துட்டீங்களா? என்ன முடிவுக்கு? ரேணுகா இல்லாம எனக்கு வாழ்க்கை இல்ல. மல்லி கழுத்துலயும் தாலி கட்டிட்டோம். அதனால அவளையும் அப்படியே கூட வச்சுக்கலாம்னு தான் நினைச்சேன். ஆனா அவ சமீபமா நிறைய தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டா. ரேணுகாவை பத்தி அவ சொன்ன பல விஷயம் அவ கற்பனையில இருந்து சொன்னதுதான். எனக்கு அது நல்லாவே புரியுது. இன்னும் சொல்ல போனா அவ ஒரு எக்ஸென்ட்ரிக்கா மாறி வெண்பா கால்ல ரேணுகா தான் சுடு தண்ணிய ஊத்துனான்னு ரொம்ப தீர்மானமா சொல்றா. அவ இந்த அளவுக்கு போயிட்டா. மறுபடியும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி பேசுறா. இப்படி குழந்தையும் அம்மாவையும் பிரிக்கிற அளவுக்கு அவ போவான்னு நான் நினைக்கவே இல்லை. இனிமே எந்த எல்லைக்கெல்லாம் போவான்னு நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. அதனால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்ன முடிவு மாப்பிள்ள? மாமா என்ன முடிவு? நீங்க சொன்ன மாதிரி அவளை அனுப்புறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் சார். சும்மா அனுப்பிட முடியாது. ஒரு அமௌண்ட்டை செட்டில் பண்ணி அனுப்பிச்சு வச்சிடலான்னு இருக்கேன். விஜய், நீங்க உண்மையை தான் சொல்றீங்களா? இல்ல என்ன சமாதானப்படுத்துறதுக்காக சொல்றீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.